வெல்கம் பேக் டு தமிழ் மக்களே. Odysse Evoqis அப்படின்னு ஒரு புது ஸ்போர்ட்ஸ் எலக்ட்ரிக் பைக்கை நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். முதல்ல இதோட தோற்றத்தை பாத்தீங்கன்னா ஒரு நிஞ்சா 300 ஞாபகத்திரமா இருக்கு. ஒரு பெட்ரோல் ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி தோற்றத்தை கொடுக்கப்பட்டிருக்க இந்த எலக்ட்ரிக் பைக்குக்கு, அதனால பெட்ரோல் பைக்கை பார்த்து பழகினவங்களுக்கு இந்த பைக்கை பார்த்தா எந்த வித்தியாசமே தெரியாது. இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்தோம்னா தெரிகிற அளவுக்கு முக்காவாசி மெட்டலால் செய்யப்பட்டிருக்கு, மீதி கொஞ்சம் ஃபைபர் பிளாஸ்டிக்காலையும் செய்யப்பட்டிருக்கு. நல்லா ஏரோடைனமிக்காவும் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இதோட சீட்டிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வண்டியோட சஸ்பென்ஷன்னால உட்காரதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கு. ஆனால் பின்னாடி உட்கார்ற பில்லியனை பற்றி தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக் மாடல் கொடுத்துருக்கனால வழக்கமாகவே பில்லியன் சீட் ரொம்பவே குட்டியா இருக்கு. அதனால பின்னாடி உட்காரவங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட மோட்டர் 3000 வாட் BLDC ஹப் மோட்டர், பீக் பவர் 4.3 கிலோவாட், ரேட்டட் பவர் 3 கிலோவாட் மோட்டர். முன்னாடி பார்த்தீங்கன்னா டுவல் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, பின்னாடி பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமுமே 17 இன்ச் டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக் 4.32 கிலோவாட் லித்தியம் அயான் பேட்டரி, அதாவது 72 வோல்ட் 60 ஆம்பியர் ஹவர். ஆனா இது ஒரு ஃபிக்ஸ்டு பேட்டரி தான், இதை உங்களால கைட்ட முடியாது. சார்ஜர் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 15 வாட், சார்ஜிங் டைம் 6 மணி நேரம், 140 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேகம் பார்த்தீங்கன்னா டிரைவ் மோட்ல மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு ஒரு மோட் இருக்கு, அதுல 80 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. இதோட டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர் இருக்கு. ஆனா ஸ்பீடோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு சைடு அனலாக் இருக்கு, இன்னொரு பக்கம் டிஜிட்டலும் இருக்கு. பேட்டரி பெர்சன்டேஜ் காட்டுது, அப்புறம் என்ன நேரம்ன்றதும் சேர்த்து காட்டுது. ஹேண்டில் பார்ல பாத்தீங்கன்னா த்ராட்டில், அப்புறம் லைட் ஸ்விட்சஸ், ஹெட்லாம்ப் மற்றும் சைட் லேம்போட ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸையும் சைட் லேம்ப்ஸையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இப்போ எப்படி இந்த வண்டி எங்கே வைக்கிறதுன்னு காட்டுறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வழக்கம் போல் கீ ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ண பிறகு ஆனால் நார்மலாக இதை ஸ்டார்ட் பண்ண முடியாது. அடியில் ஒரு MCB ஸ்விட்ச் கொடுக்கப்பட்டிருக்கு. அது உங்களுக்கு எது கொடுத்துருக்காங்கன்னா பேட்டரி வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஆஃப் பண்ணி வைப்பீங்க. அதை முதல்ல ஆன் பண்ணிவிட்டு அது பார்த்தீங்கன்னா ஒரு பேனல் கடியில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை முன்னாடி தள்ளனா ஆன் ஆகுது. அதை ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் வண்டியை அன்லாக் பண்ணிங்கன்னா இப்போ வண்டி போகிறதுக்கு தயாராக இருக்கும். மற்ற ஃபீச்சர்ஸும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரிமோட் லாக் அண்ட் அன்லாக் கொடுத்துருக்காங்க, பவர் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஃபைண்ட் மை பைக் ஃபீச்சரும் இதில் இருக்குது. இங்கே இருக்கிற ரெண்டு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட வண்டியோட பிரேக் ஆயில். இப்போ இந்த வண்டியோட டிஃப்ரெண்ட் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா டிரைவ் மோட், ஸ்போர்ட்ஸ் மோட், ரிவர்ஸ் மோட், அப்புறம் பார்க்கிங் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் மோடில் போட்டிங்கன்னா வண்டி நகராது. மற்றபடி வண்டியை நார்மலாக ஓட்டிருக்கு. டிரைவ் மோட், ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு உங்களுக்கு ரெண்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதில் நீங்கள் போட்டு ஓட்டிக்கலாம். இந்த தோற்றம் பெட்ரோல் பைக் மாதிரியே இருக்குன்னு சொன்னோம். ஆனால் இது HSL பெட்ரோல் பைக் மாதிரியே இருக்கனால ஒரு ஃபியூல் டேங்க் இருக்குது. ஆனால் இந்த ஃபியூல் டேங்க்குக்கு பிரயோஜனம் இல்லை. அதை ஒரு பூத் ஸ்பேஸாக மாற்றுவாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் இப்போதைக்கு அது ஃபியூல் டேங்க் மாதிரியே தான் இருக்குது. அந்த கேப் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தா கொஞ்சம் வயர்ஸ் தெரியுது. இப்போ இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வண்டியோட பிக்கப் ஸ்டெடியாக இருக்குது. ஆனால் ஆக்சலரேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. ஈஸியாக ஜாஸ்தியான ஸ்பீட்ஸை எட்டிடுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வண்டிக்கு 50 to 60 நியூட்டன் மீட்டர் டார்க் இருக்குது. சஸ்பென்ஷன் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம 50 கிலோமீட்டர் வேகத்தில் டிரைவ் மோடில் போயிட்டுருக்கோம். ஸ்போர்ட்ஸ் மோடில் போய் இதோட உச்சக்கட்ட வேகம் என்ன அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஸ்போர்ட்ஸ் மோடில் சொன்ன மாதிரியே இந்த வண்டியால் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தை தொட முடியுது. டெஸ்ட் ட்ரைவ் அப்போ தெரிஞ்ச ஒரு சின்ன குளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டி டேர்ன் பண்ணும்போது ஹேண்டில் பார் திருப்பும் போது அந்த பாடி கொஞ்சம் இந்த இடத்துல தடுக்குது. அதனால ரொம்ப கம்ஃபர்டபுளா இல்லை டர்ன் பண்ணும்போது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதோட ஏரோடைனமிக்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுற மாதிரி கண்டிப்பாக ஒரு உணர்ச்சி உங்களுக்கு இருக்கும். பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 செகண்ட்ஸ் இருக்குது. இந்த வண்டிக்கான ABS-ஆ CBS-ஆன்னு சரியா தெரியல. அதை தெளிவாக தெரிஞ்சுட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். ஸோ ஆக மொத்தம் எங்களால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்குன்ற உணர்ச்சியை தெளிவாக கொடுக்குது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பெட்ரோல் பைக்கோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் இது கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட் விசிபிலிட்டியும் நல்லா இருக்கு. பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த டுவல் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா செயல்பட்டது. ஆனால் பின்னாடி என்னன்னு தெரியல, கொஞ்சம் மெதுவாக இருந்தது. அது ஏன்னா இது டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள்னாலே அப்படின்றது சரியா தெரியல. ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிப்பாங்க, அதனால இப்படி ஆயிடுச்சான்னு தெரியல. மேடு பள்ளமாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் நல்லா வசதியாகவே போயிட்டு வந்துடுது இந்த வண்டி. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம Odysse Evoqis நம்ம முதல் வாட்டி ஓட்டி பார்த்தப்போ தோணுன விஷயங்கள். ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் அப்ரூவ் ஆகலை. இந்த வண்டியினோட விலை பார்த்தீங்கன்னா 1,57,000 ரூபாய் ஆகுது எக்ஸ் ஷோரூம். இதோட பேட்டரிக்கு 3 வருஷம் வாரண்டி சேர்த்து கொடுக்குறாங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் பைக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றதை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் பண்ணுங்கள்.